3 கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தால் அரசு 40,000 ரூபாய் கொடுப்பதாக கூறி மூதாட்டியிடம் 1.25 சவரன் காதணியை பறித்துச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெரிக்கல்நாத்தம் பகுதியைச் சேர்ந்த பெரிய கருப்பனின் மனைவி 60 வயது சரோஜா அவ்வப்போது பெரியமற்ற பள்ளியில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம். இதனை சில நாட்களாக நோட்டமிட்ட பெண் ஒருவர் சரோஜா கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்த போது அவருடன் பேருந்தில் அந்த பெண்ணும் பயணித்துள்ளார். அப்போது அந்த மூதாட்டியிடம் பெண் பேச்சு கொடுத்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் 3 தடுப்பூசிகளும் போட்டிருக்கீங்களா பாட்டி என அன்பாக விசாரித்துள்ளார். மூதாட்டியும் போட்டுள்ளதாக கூறியுள்ளார். 3 தடுப்பூசிகளும் போட்டிருந்தால் அரசாங்கம் 40,000 ரூபாய் கொடுத்து வருவதாகவும் அதை வாங்கிவிட்டீர்களா என கேட்டுள்ளார். தான் இதுவரை பணத்தை வாங்கவில்லை என்றும் இதுகுறித்து தன்னிடம் யாரும் கூறவில்லை என அந்த மூதாட்டி தெரிவித்துள்ளார். அந்த பெண் பணத்தை தான் வாங்கி தருவதாக கூறி பர்கூரில் உள்ள அரசு அலுவலகத்திற்கு அழைத்துள்ளார். அந்த பெண்ணின் பேச்சை உண்மை என நம்பிய மூதாட்டியும் அவருடன் சென்றுள்ளார். பர்கூர் சென்றதும் இங்கு அலுவலகங்கள் மூடியுள்ளதாகவும் எனவே திருப்பத்தூரில் உள்ள அரசு அலுவலகத்தில் பணத்தை வாங்கி தருவதாக கூறி அங்கிருந்து திருப்பத்தூர் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மூதாட்டியிடம் புகைப்படம் எடுக்க வேண்டும் என கூறி போட்டோ ஸ்டுடியோவுக்கு கூட்டிச் சென்று புகைப்படம் எடுத்துள்ளார். அப்போது நகைகள் அணிந்திருந்தால் பணம் தரமாட்டார்கள் என்று கூறி காதில் அணிந்திருந்த 1.25 சவரன் தங்க காதணியை கழற்றி வாங்கியுள்ளார். பின்னர் போட்டோ எடுத்துவிட்டு வெளியே வந்தபோது கூட்டத்தில் அந்த பெண் நழுவிச் சென்றுள்ளார். சிறிது நேரம் அந்த பெண்ணை தேடிய மூதாட்டி அதன் பிறகு செய்வதறியாமல் திகைத்து நின்றுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் மூதாட்டியிடம் விசாரித்த போது நடந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார். உடனடியாக மூதாட்டியை திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று புகார் அளிக்க வைத்துள்ளனர். மூதாட்டி புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட திருப்பத்தூர் நகர போலீசார் அந்த போட்டோ ஸ்டுடியோவில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்ததாலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 40 வயது பழனியம்மாள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து திருப்பத்தூர் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து திருப்பத்தூர் நகர போலீசார் பழனியம்மாளை கைது செய்தனர். கொரோனா ஊசி போட்டிருந்தால் அரசு 40,000 ரூபாய் பணம் தருவதாக கூறி மூதாட்டியிடம் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை நூதன முறையில் பெண் ஏமாற்றிய சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் கொரோனா தடுப்பூசி பெயரில் யாரும் பணம் தருவதாக கூறினால் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.